செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் ஒரு முக்கியமான செய்தி பற்றியும் பேசலாம். தினத்தந்தியில் இருசக்கர வாகனங்களை ஓட்ட இளஞ்சிறார்களுக்கு தடை அப்படின்னு ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வர்ற மாணவர்கள் இருசக்கர வாகனங்களில் வர்றதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. போன வருஷம் தமிழ்நாட்டில் 15,563 பேர் விபத்துகளில் இறந்துருக்கிறாங்க. விபத்துகளை தடுக்கிறதுக்கு இது மாதிரியான உத்தரவுகள் உதவும் அப்படின்னு தினத்தந்தி தலையங்கம் சொல்லுது. இந்து தமிழ் திறனறி தேர்வில் இத்தனை குழப்பம் ஏன்னு ஒரு யூபிஎஸ்சி தொடர்பாக ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்த தேர்வில் ஆங்கில மதிப்பெண்ணை கணக்கில் எடுத்துக்க மாட்டோம்னு இப்போ மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. எல்லாருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிற மாதிரி 8வது அட்டவணையில் இருக்கிற 22 மொழியிலையும் இந்த தேர்வை நடத்தணும் அப்படின்னு இந்து தமிழ் கேட்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாரதிய ஜனதா கட்சி ஜனரஞ்சக அழுத்தங்களுக்கு அடிபணியுது அப்படின்னு தலையங்கம் எழுதியிருக்கு. பல பிரச்சனைகளில் மத்திய அரசு உறுதியான நிலையை எடுக்கல. காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீட்டு பிரச்சனையிலையும் பாஜகவினால உறுதியாக செயல்பட முடியல. தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்ற பிறகும் கூட இதுபோன்று செயல்படுவது பழைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சியைப் போலவே இருக்கும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்றாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற நீதிபதி மேல வந்திருக்கக்கூடிய பாலியல் புகார் பத்தி தலையங்கம்ல வந்திருக்கு. புகார் சொல்லியிருக்கிறவரு மாவட்ட பெண் நீதிபதி. இதுக்கு முன்னால சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பத்தியும் இதே மாதிரியான ஒரு புகார் வந்துச்சு. நீதித்துறையோட மாண்பை காப்பாற்றணும்னா இந்த புகார்கள் குறித்து விசாரணை நடத்தி தவறிழைத்தவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்கணும் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையங்கம் சொல்லுது. தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் ரிசர்வ் வங்கியினுடைய இந்த வருடத்தோட 3வது கொள்கை அறிக்கை பத்தி தலையங்கம் வந்திருக்கு. வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை, பொருளாதார வளர்ச்சி நோக்கி ரிசர்வ் வங்கி எச்சரிக்கையுடன் பயணிக்கிறது, சரியானதுதான் அப்படின்னு ஹிந்து சொல்லுது. தினமணி புத்திசாலித்தனமான ராஜதந்திரங்கிற தலைப்பில் பிரதமருடைய நேபாள பயணம் பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. சீனாவோட நட்புடன் இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் தலைவர் பிரசண்டாவை மோடி சந்திச்சு பேசினது அவருடைய பயணத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தினமணி சொல்லுது. சுந்தர், உங்களுடைய பார்வையில் முக்கியமான செய்தி. அந்த சிறார்கள் இருசக்கர வாகனங்கள் ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1,60,000 பேர் விபத்துகளால் ஒரு வருடத்துக்கு உயிரிழக்கிறாங்க. இது என்னன்னா ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம். ஒரு 1.5 லட்சம் குடிமக்கள் ஒவ்வொரு வருஷமும் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றத எந்த அரசும் சரி, எந்த அதிகாரிகளும் சரி, எந்த அரசியல் கட்சிகளும் சரி யாருமே பேச கிடையாது. தமிழ்நாட்டில் 15,000 16,000 பேர் ஒரு வருடத்துக்கு உயிரிழக்கிறாங்க. இன்னைக்கு சென்னையிலேருந்து பெங்களூர் போகக்கூடிய அந்த சாலை 320 கிலோமீட்டர், ஒரு நாளைக்கு 2 பேர் கண்டிப்பாக அங்கே உயிரிழக்கிறாங்க. அது ஆவரேஜாக ஒரு நாளில் 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 500லேருந்து 600 பேர் அந்த ஒரு சாலையில் மட்டும் உயிரிழக்கிறாங்க. இந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே காவல்துறைக்கு தெரியும். எது ரொம்ப மார்க் போட்டு வச்சுருப்பாங்க, டேஞ்சரஸ் ஸ்பாட், ஆக்சிடென்ட் ஸ்பாட்னு. ரொம்ப சாதாரண விஷயம் தான். அது பக்கத்துலேயே ஒரு காவல்துறை ஒரு 2-3 மாதத்துக்கு நிற்க வச்சு, ஒரு ஆம்புலன்ஸ் நிற்க வச்சு, அங்கே ஸ்பீட் கண்ட்ரோல் மிஷின் வச்சு ஒரு 2-3 மாதத்துக்கு தொடர்ந்து அதை சரி பண்ணாலே பாதி விஷயங்கள் குறைஞ்சிரும். ஒன்று. ரெண்டாவது அரசு பொது போக்குவரத்தில் எவ்வளோ தூரம் கவனக்குறைவோடு இருக்குன்னு சொல்லி இது காமிக்குது. பொது போக்குவரத்தை நீங்கள் ஜாஸ்திப்படுத்த இந்த மாதிரி தனிநபர் வாகனங்களில் போகிறதும் தனிநபர் வாகனம் தான் முக்கால்வாசி விபத்துக்கு உள்ளாகுது. அது நிச்சயமாக குறையும். விலை மதிப்பற்ற உயிர்கள் காக்கப்படும். அப்படிதான் சுந்தர் சொன்னதுலேயும் அந்த தலையங்கத்திலையும் இருக்கக்கூடிய விஷயத்துல இளஞ்சிறார்களுக்கு தடை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 18 வயதுக்கு மேல இருக்கிறவங்க தானே வண்டி ஓட்டுவதற்கான உரிமை பெற முடியும். அதுக்கப்புறம் அதை விட வயதில் குறைந்தவர்கள் ஸ்கூலுக்கு வண்டி எடுத்துட்டு வரக்கூடாதுங்கிறத ஒரு ரூலாக திரும்ப சொல்ல வேண்டிய, எம்பசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரக்கூடிய அளவில் தான் நம்ம சமூகம் இருக்கு, நம்ம வீடுகளில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத தான் அது காட்டுது. உண்மைதான். ஏன்னா இப்போ அந்த வாகனம், அதுவும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் பயன்படுத்துகிற வாகனங்களில் பலரும் அவங்க அந்த வயதை அடையிறதுக்கு முன்னாடியே அந்த வாகனங்களை அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம். இதை பரிசாக வாங்கி கொடுக்குறாங்க, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய வாகனங்களை எடுத்துகிட்டு போய் அவங்க ஓட்டுறாங்க. இது மாதிரியான ஒரு சட்டம் கடுமையாக்கப்படும் போது ஒருவேளை அது இன்னும் அவங்களுக்கான ஒரு இதை உருவாக்கலாம். என்னென்னா ஒரு கட்டாயமாக அவங்க அதை எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிற ஒரு நிலையை உருவாக்கலாம். ஆனால் இது பொது வெளியில் அந்த மாதிரியான வாகனங்கள் ஓட்டப்படும் போது அது சம்மந்தமான அச்சமே இல்லை. ஏன்னா அப்படி ஓட்டினா என்ன நடக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அந்த வயதுக்கு அடையிறதுக்கு முன்னாடியே ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு விபத்துக்கு உள்ளானா கூட, இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடியே கூட இன்னொரு பேப்பரில் நியூஸ் பார்த்தேன். ஒரு மாணவர் எடுத்துகிட்டு போய் ஒரு காரை ஒரு சாலையில் இருக்க ஒருத்தரை அடிச்சிட்டார். விட்டுட்டு காரை அதே இடத்துல விட்டுட்டு அவர் நடந்து போயிட்டார். அந்த பையனோட அப்பா அந்த காரை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு. சாலையில் ஒரு பொது சாலையில் ஒரு பையன் பள்ளி மாணவர் ஒரு காரை எடுத்துகிட்டு ரோட்டில் இருக்கிறவரை அடிச்சிருக்கிறார். ஸோ இது நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இதை தவிர நீங்கள் எதே முக்கியமான செய்தி? நான் முக்கியமாக நினைக்கக்கூடியது என்னென்னா, இன்றைக்கி ஒரு சின்ன செய்தி வந்திருக்கு. தமிழக அரசு கிராமப்புற கலைகளையும் நாடகங்களையும் மேம்படுத்துறதுக்காக நிதி உதவி கொடுக்குறாங்க அப்படின்னு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த கிராமிய கலைகள் முழுக்க நம்ம கண்ணு முன்னாடி அழிஞ்சிட்ருக்கு. இதை காப்பாற்றுவதுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கான வழிகளே இல்லை. குறிப்பாக கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே அதுக்கான மையங்களோ நிகழ்த்து இடங்களோ கிடையாது. அந்த கிராமிய கலைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா
சாலையில் பலூன் விற்கிறவங்களா, சிறு வணிகம் செய்கிறவங்களா, பிழைப்புக்காக ஏதாவது செய்கிறவங்களா இருக்காங்க. தலைமுறையாக ஒரு கலையை பயின்று அதை கையில் வச்சுட்டு இருந்தவங்கலாம் இன்றைக்கி 50 ரூபா 100 ரூபாய்க்காக போய் ஒரு கூலிகளாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அவலம் வேறு மாநிலங்களில் கிடையாது. அரசே இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, அரசு விழாக்களில் இவங்களுக்கு இடம் கொடுக்கலாம். இன்னொன்று, பள்ளிகளில் இதை வந்து கட்டாயமாக மாணவர்கள்ட்ட போய் இந்த நிகழ்த்து கலைகளை நிகழ்த்த வைக்கலாம். நாடகம்னு பார்த்துட்டா கூட சென்னை மாதிரியான பெரிய நகரங்களை தவிர சின்ன ஊர்களில் நாடகம்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், அவங்க யாரும் பார்க்கல. ஆனால் இந்த கலைகளை மேம்படுத்தவும், இந்த கலைஞர்களை பாதுகாக்கவும் கலை மையங்கள் உருவாக்கப்படணும். இன்னொன்று, இதை அடுத்த தலைமுறைக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த பணியையும் அரசே தான் செய்யணும். அதுக்கு ஒரு அக்கறை எடுத்து அதுக்காக நிதி உதவி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது என்ன பொறுத்த மட்டும் ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. Me toca, me toca, me toca, me toca.